அரசு தேர்வு எழுத விரும்பும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் வணக்கம். நம்மளுடைய மார்க் ரொம்ப கம்மியாகிறது பார்த்தோம்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் மேக்ஸ்லேயும் தான். அதுக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து நம்மளுடைய சேனலில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸை வந்து பார்க்கலாம் வாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல், இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தான். எல்லாருமே வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஒரே நாடு ஒரே தேர்தலா? ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா தாக்கல் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்காக போடப்பட்ட குழு பார்த்தோம்னா ராம்நாத் கோவிந்த் தலைமையில் வந்து குழு வந்து போட்டிருக்காங்க. அதுக்கான அமெண்ட்மெண்ட் பார்த்தோம்னா 129 அமெண்ட்மெண்ட் 2024. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 327 கீழே 3 பிரிவை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா 324A, அடுத்து 82, அடுத்து 83, இது 3லையும் வந்து அமெண்ட்மெண்ட் வந்து திருத்தம் பண்ணியிருப்பாங்க. 324A என்ன சொல்கிறாங்கன்னா மக்களவை மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தலுடன் இந்த நகராட்சி கிராம பஞ்சாயத்துக்கான தேர்தலையும் வந்து நடத்தணும்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து என்ன சொல்லியிருப்பாங்க, அந்த 82 வந்து சொல்கிறாங்களா, 82 என்ன சொல்கிறாங்க, பதவிக்காலத்தை வந்து ஒரே நேரத்தில் வந்து நிறைவு செய்யணும்னு சொல்லியிருப்பாங்க. 83ல் 2 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மக்களவை மாநில சட்டப்பேரவைகளை கலைப்பது தொடர்பாக, அது வந்து 82ல் வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. அடுத்து இந்த 4லையும் தான் முக்கியமாக நமக்கு வந்து திருத்தம் வந்து மேற்கொண்டிருப்பாங்க. 324A, 327, 82A, 83A, இதை 4ஐயும் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா 2024க்கான சாகித்ய அகாடமி அவார்டு யாருக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா வெங்கடாச்சலபதிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அவர் வந்து வேலூர் குடியாத்தத்தை வந்து சேர்ந்தவர். நம்மளுடைய எத்தனை மொழிகளுக்கு வந்து இந்த சாகித்ய அகாடமி தர்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 22 அஃபீஷியல் லாங்குவேஜ் கொடுப்பாங்க, ப்ளஸ் 2 லாங்குவேஜ் கொடுப்பாங்க. மொத்தம் 24 லாங்குவேஜுக்கு வந்து இந்த சாகித்ய அகாடமி கொடுப்பாங்க. ப்ளஸ் 2 என்னென்னு பார்த்தோம்னா இங்கிலீஷ் அண்டு ராஜஸ்தானி. இவருக்கு எந்த நூலுக்காக இந்த சாகித்ய அகாடமி விருது கிடச்சிச்சின்னு பார்த்தோம்னா திருநெல்வேலி எழுச்சியும் BOCயும் 1908. இவருடைய இன்னொரு நூல் பார்த்தோம்னா இந்த சுதேசி ஸ்டீமு. இவருடைய இன்னொரு அவார்டு பார்த்தோம்னா 2022க்கான தினமணியோடைய மகாகவி பாரதி விருது வந்து இவருக்கு வந்து வழங்கப்பட்டது. இப்போ தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எதனால நியூஸில் வந்துச்சுன்னு பார்த்தோம்னா கேரளாவில் உள்ள மருத்துவ கழிவுகள்லாம் வந்து தமிழ்நாடுடைய எல்லைகளான கன்னியாகுமரி மாவட்டங்கள் இந்த மாதிரியான மாவட்டங்களை கொட்டுறனால நிறைய மாசு வந்து உண்டாகுது. அதுக்கான செலவு வந்து கேரளா மாநிலம் தான் ஏற்றுக்கிறணும் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. அதனால தான் நமக்கு இந்த தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பற்றி நியூஸில் வந்துச்சு. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1982 பிப்ரவரி 27 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு வந்து மேஜர் கண்ட்ரோல் யாருன்னு பார்த்தோம்னா இந்த பசுமை தீர்ப்பாயம், அதாவது தமிழ்நாடு கிரீன் ட்ரிபுனல். இவங்க வந்து தனிமனித உரிமையை வந்து பாதுகாக்கிறது தான் இவங்களுடைய மெயின் இன்டென்ஷன். அது கீழே வந்து வழக்குகளை வந்து விசாரிப்பாங்க. இப்போ எல்லா நியூஸ்லேயுமே பார்த்தோம்னா இந்த செஸ் சாம்பியன்ஷிப் குகேஸ் யார் தான் அந்த குகேஸ்ன்னு பார்த்தோம்னா ஃபிடே உலக சாம்பியன்ஷிப் சிங்கப்பூரில் நடந்திருக்கும். அதில் செகண்ட் கிளாசிக்கல் உலக செஸ் பட்டம் வாங்கின 2வது வீரர் குகேஸ். முதல் வீரர் வந்து விஸ்வநாத் ஆனந்த். இந்தியாவில் 85 கிராண்ட் மாஸ்டர் இருக்காங்க. அதில் 31 கிராண்ட் மாஸ்டர் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. இதை சிறப்பிக்கும் வகையில் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹோம் ஆஃப் செஸ் அப்படின்றத வந்து இங்கே ஏற்படுத்தணும், அந்த அகாடமியை வந்து உருவாக்கணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. 2024 வந்து இந்தியாவுடைய GDP 6.7% இருக்குது. அர்ஜுனா நதி நியூஸில் வந்திருக்கும், ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்குது. இப்போ மார்கழி மாதம்னால இந்த தமிழில் உள்ள ஆழ்வாளர்கள் பற்றி நியூஸில் வந்திருக்கும். அதாவது திருப்பாவை நாச்சியார் திருமொழி இந்த நூல்கள் வந்து ஆண்டாளுடையது. 108 வைணவ திவ்ய தேசங்களில் 99வது திவ்ய தேசம் வந்து ஆண்டாளுடைய ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில். அது வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. விஷ்ணு சித்தர்னு யாரை சொல்லுவாங்கன்னா பெரியாழ்வாரை தான் நம்ம விஷ்ணு சித்தர்னு சொல்லுவாங்க. அவர் வந்து 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் கொள்கை வந்து மெயினாக பார்த்தோம்னா 31 MPs தலைமையில் கூட்டுக்குழு வந்து பண்ணியிருப்பாங்க. இதில் நமக்கு வந்து மேஜராக பார்த்தோம்னா 2 மசோதா வந்து தாக்கல் பண்ணியிருப்பாங்க. ஒன்று 327 திருத்தம் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குல்ல, அதாவது டெல்லி, பாண்டிச்சேரி, அடுத்து ஜம்மு காஷ்மீர், இது தொடர்பான சட்டங்களை வந்து நம்ம திருத்தம் மேற்கொள்ளணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மக்களை தேடி மருத்துவம் ஏன் நியூஸில் வருதுன்னு பார்த்தோம்னா அது 2 கோடி பயனாளர்களை வந்து ரீச் பண்ணிருச்சான். எப்போ
ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 2021 ஆகஸ்ட் 5 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்தியாவில் வந்து 85% சூரிய மின்சக்தியை பயன்படுத்தும் ஃபஸ்ட்டு உயிரியல் பூங்கா பார்த்தோம்னா வண்டலூர் உயிரியல் பூங்கா தான். இந்தியாவுடைய கரன்சி நோட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதாவது அதில் 17 லாங்குவேஜ் இருக்குது. அதில் ஃப்ரண்ட் சைடில் பார்த்தோம்னா இங்கிலீஷும் ஹிந்தியும் ஃப்ரண்ட் சைடில் இருக்கும். பேக் சைடில் பார்த்தோம்னா 15 லாங்குவேஜ் இருக்கும். மொத்தம் வந்து நமக்கு வந்து 17 லாங்குவேஜ் இருக்கும். CII கனெக்ட் 2024 பார்த்தோம்னா சென்னையில் வந்து நடந்திருக்கும். இந்த சிறுபான்மையினரை பற்றி நமக்கு வந்து நியூஸில் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அதனால தான் நமக்கு வந்திருக்கு. இதை பற்றி சொன்னோம்னா சிறுபான்மையினர்னால ஆணையம் வந்து சொல்கிறாங்கல்ல, சிறுபான்மையினர்னால ஆணையம் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1989 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான குழு வந்து 90 வந்திருக்கும். தமிழ்நாடு பொருளாதார மேம்பாட்டு கழகம் வந்து 99 வந்திருக்கும். அந்த முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு 3% கொடுத்துருப்பாங்க. அல்லது 2007. அடுத்த நல இயக்ககம் வந்து 2007. ஆணைய சட்டம் வந்து 2010 வந்து நமக்கு வந்திருக்கும். இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா கலைஞர்களுடைய கனவு இல்லம் திட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்தோம்னா 2024 2030 பீரியட் வரைக்கும் 6 வருஷத்துக்கானது. 8 லட்சம் வீடுகள் கட்ட போகிறாங்க. 400 கோடி செலவில் 360 ஸ்கொயர் ஃபீட்டு லேண்டு கட்டி கொடுப்பாங்க வீடு. இந்த செமிகண்டக்டர் ஏன் நியூஸில் வருது அப்படின்னு பார்த்தோம்னா கனிமொழி வந்து சொல்லியிருப்பாங்க செமிகண்டக்டர் வந்து இந்தியாவிலே லான்ச் பண்ணுங்க அதுக்கான மையத்தைன்னு. ஏன்னு பார்த்தோம்னா உலகளவில் வந்து செமிகண்டக்டர் சிப்ஸை இறக்குமதி செய்யும் செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி வந்து நமக்கு இந்தியா தான். அடுத்து பார்த்தோம்னா ஒரு அவார்டை வந்து சொல்லியிருப்பாங்க, விஷ்ணுபுரம் இலக்கிய விருது. அது யார் கொடுத்துருப்பாங்கன்னா முருகனுக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது கவர்மெண்ட் சார்பில் வந்து சிறப்பு செய்யாத தமிழ் அறிஞர்களுக்கு வந்து இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க. ஜாகிர் ஹுசேன் அவர் பார்த்தோம்னா தபேலா இசைக்கலைஞர், மகாராஷ்டிராவை வந்து சேர்ந்தவர். அடுத்து தமிழ்நாடுடைய ஜிடிபியில் வந்து நம்ம எத்தனாவது பிளேஸில் இருக்குன்னு பார்த்தோம்னா 2வது பிளேஸில் இருக்கோம். நம்மளுடைய இலக்கு என்னென்னு பார்த்தோம்னா 2030 1 ட்ரில்லியன் எக்னாமியை வந்து அட்டைன் பண்ணுறது தான். கேன்சர் தடுப்பூசி ரஷ்யா தான் கண்டுபிடிச்சதா சொல்கிறாங்க. நாங்கள் வந்து ஃப்ரீயாகவே லான்ச் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. கலைஞர் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் திருச்சியில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாமா. இப்போ வந்து ஆஸ்கர் அவார்டுக்கு ஷார்ட் லிஸ்டான மூவி பார்த்தோம்னா இந்தியா சார்பில் ஹிந்தி மூவி, அதாவது சாண்டோஸ் அப்படின்ற ஹிந்தி மூவி தான் ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கு. 725 வருஷம் ஓல்டஸ்டான சோழர்கால கல்வெட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. சேலம் நெத்தி மேடில் கண்டுபிடிச்சிருக்காங்க. வல்லபாய் படேல் எப்போ பாரத ரத்னா அவார்டு வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1991. அதாவது ஒரே பாரதம் உன்னத பாரதம். இது எதுக்கான ஸ்கீம் பார்த்தோம்னா மாநிலம் யூனியன் டெரிட்டரிஸ் மக்களுடைய ஒற்றுமையை வந்து உருவாக்கணும் அப்படின்றதுக்காக வல்லபாய் படேலுடைய பிறந்த நாளான அக்டோபர் 31 வந்து இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. வேலைவாய்ப்பின்மை பார்த்தோம்னா 2017-18 6% இருந்தது. இப்போ வெறும் 3.2% வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லோரும் நல்லா நோட் பண்ணிவிட்டு கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா டெய்லி ரிவிஷன் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து நம்ம டிஸ்கஸிங்கை வச்சுக்கலாம். தேங்க்யூ ஆல்.